தலைப்புச் செய்தி. சட்டப்பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் பேச முயன்றதால் சட்டப்பேரவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது. பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் பேச முயற்சி செய்தனர். இதனால் அங்கு கூச்சலும் குழப்பமும் நிலவியது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நேர்ந்ததை அடுத்து தொடர்ந்து சட்டப்பேரவையில் ஒவ்வொரு நாளும் அதிமுகவினர் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் பேரவை தொடங்கியதும் அதிமுகவினர் பேச முயற்சித்ததால் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இருக்கிறார். அபினேஷ், இன்று சட்டப்பேரவையில் என்ன நடந்தது? நான்காவது நாளாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்குள்ள வந்திருக்காங்க. சரியாக 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் பேசுவதற்கு அவர்கள் எழுந்து நின்று அனைவரும் ஒரு சேர நேரம் கேட்டனர். சபாநாயகர் கேள்வி நேரம் முடிந்ததுக்கு பிறகு உங்களுக்கான வாய்ப்பை தருகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் தொடர்ந்து தற்போதைய பேச அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து அமளியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில சபாநாயகர் தொடர்ந்து சொல்றாரு, அதாவது விவாதத்தில் கலந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லை, தினந்தோறும் சட்டப்பேரவை நடக்க விடாமல் செய்கிறீர்கள், தினமே உங்களை எச்சரித்த நிலையில முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை யாரும் பேச வரவில்லை, தொடர்ந்து சட்டத்தொடர் முழுவதும் அவையை நடக்க விடாமல் செய்கிறீர்கள் அப்படிங்கிற வாதத்தை சபா தொடர்ந்து இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக 4வது நாளாக இன்றும் பேரவைக்குள் வந்து கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு தருகிறேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்றார். ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக கோஷத்தையும் சிபிஐ விசாரணை இந்த வழக்குல வேணும் அப்படிங்கிற கோஷத்தையும் இப்போதே பேச வேண்டும் அப்படிங்கிற அனுமதி வேணும் அப்படிங்கிற அந்த கோஷத்தையும் முழக்கமிட்டபடி அமளியில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இன்றைக்கு 4வது நாளாக நேற்றைய தினமே ஒரு நாள் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. குறிப்பா இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்ய வேணும் அப்படின்னு நேற்றைய தினம் அமைச்சர் கே நேரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம், ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பரிந்துரைத்தார். இந்த நிலையில இன்றைக்கு 4வது நாளாக மீண்டும் அவையில வந்து அதிமுகவினர் அந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. கேள்வி நேரத்தோடு 9:30 மணிக்கு தொடங்க வேண்டியது. ஆனால் தொடர்ந்து அமளியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சபாநாயகர் அவருடைய கருத்தை சொல்றாரு. அதாவது தினந்தோறும் மக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை பேசுவதற்காக நீங்க இங்க வரல, தினந்தோறும் ஏதேனும் ஒரு பிரச்சனையை எழுப்பி அதில் ஜனநாயகபூர்வமாக பணியாற்றாமல் இந்த கூட்டத்தொடரை நடத்த விடாமல் செய்ய வேண்டிய காலத்தை மட்டும் செய்றீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு வைக்கிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்றாங்க. இருக்கையில அனைவரும் அமரும் படி தொடர்ந்து சபாநாயகர் சொல்றாரு. ஆனாலும் அதிமுக உறுப்பினர்கள் நின்றபடியே பேசுறாங்க. இருக்கையில் அமர்ந்துதான் நான் பேசுறத கேளுங்க, என்னோட பேச்சுல திருப்தி இல்லை என்றால் வெளியிடப்பு செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு. உங்கள் அனைவருக்கும் எல்லா சபை நடவடிக்கைகளும் தெரியும், இந்த மாண்பு தெரியும், கேள்வி நேரத்தை இப்போது ஒத்திவைக்க முடியாது, ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னால் அது தீர்மானம் நிறைவேற்றணும், அமர்ந்து பேரவையில கேளுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனால் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் 4 அமளியில் ஈடுபட்டு வராங்க. அபினேஷ், தொடர்ந்து இன்னும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? தொடர்ந்து இதே மாதிரி அதிமுக தொடர் அமளியில் ஈடுபட்டால் அவர்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை வரும் 29ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை வரை இந்த கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை மீதான விவாத கூட்டத்தொடர் உள்ளது. இது 4வது நாளாக இதே போன்று அதிமுக உறுப்பினர்கள் பேரவையில அமளியில் ஈடுபட்டு வராங்க. நேற்றைய தினமே அமைச்சர் கே நேரு இந்த கூட்டத்தொடர் முழுவதையும் அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும், அதாவது இந்த கூட்டத்தொடருக்கு கூட்டத்தில் குந்தகம் விளைவித்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார். அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஒரு இறுதியாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அதாவது ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் இன்று அமளியில் ஈடுபட்டால் நிச்சயமாக இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில தமிழ்நாடு சட்டமன்றம் அதே போல நிதித்துறை உள்ளிட்ட துறைகளின் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு பேசுங்கள் அப்படின்னு சபாநாயகர் சொல்றார். ஆனாலும்
அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வராங்க. விதி 56 ஒத்துழைப்பு தீர்மானம் தந்திருக்கீங்க, அதற்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்றார். அதாவது கேள்வி நேரத்தை ஒத்தி வைக்கணும் அப்படின்னா விதி 56 படி கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை பேசுவாங்க. அந்த தீர்மானத்தை நேற்றைய தினம் நீங்க எனக்கு கொடுக்கல அப்படின்னு சபாநாயகர் சொன்னதுனால நேற்று மாலை கொடுத்ததன் அடிப்படையில இன்றைக்கு அது தொடர்பாக நான் பதில் அளிக்கிறேன், அமர்ந்து கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. எனவே தொடர்ந்து சபாநாயகருடைய பதில் திருப்தி அளிக்கல அப்படின்னு வெளிநடப்பு செய்தாலும் அல்லது கூச்சல் குழப்பத்தில் தொடர்ந்து ஈடுபட்டாலும் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. 29ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை வரை இந்த கூட்டத்தொடர் இன்னும் எஞ்சியிருக்கிறது. அபினேஷ், இந்த கூட்டத்தொடர்ல முதல் 3 நாட்களும் என்னென்ன நடந்தது? நேற்று ஒருமுறை மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அதற்கு முன்னர் என்னென்ன நடந்தது? அதிமுகவினுடைய அமளிகளும் அவர்களுடைய கோரிக்கைகளும் என்னவாக இருந்தது முதல் 3 நாட்களில்? கூட்டத்தொடர் கடந்த தேதி தொடங்கியது. 20ஆம் தேதி தொடங்கிய அன்று மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், மறைந்த முக்கியஸ்தர்களுக்கான இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அன்று பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம்தான் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது மிக ஒரு பெரிய பூதாகரமான சம்பவமாகி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக எழுந்தது கடந்த 20ஆம் தேதி. அதன் தொடர்ச்சியாக 21, 22, 26 தேதிகள்ல அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்குள் வந்து இந்த விவகாரம் தொடர்பாக பேச வேணும், கேள்வி நேரத்திற்கு முன்பாகவே பேச வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்தாங்க. ஆனால் அதை சபாநாயகர் ஏற்க மறுத்ததன் காரணமாக கடந்த 3 நாட்களாகவும் பேரவைக்கு வந்து பிரச்சனை எழுப்பி அவர்கள் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. முதல் நாள் பேரவையை புறக்கணித்தாங்க, பேச அனுமதி தரல. அடுத்த 2 நாட்களும் பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இதற்கிடையே கடந்த திங்கட்கிழமை அன்றும் சட்டப்பேரவை நடந்தது. ஆனால் அன்றைய தினம் அதிமுக உறுப்பினர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. மாறாக தமிழ்நாடு முழுவதும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. எனவே இது 4வது நாளாக இன்றைக்கு பேரவைக்கு மீண்டும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார். அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து அதிமுக உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பிய நிலையில் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.